ரோஹித், அஸ்வின், ஜடேஜான்னு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணீங்களா? நல்லது இல்ல. ஐ மீன் வி ஹாவ் வெரி குட் பீப்புள் இல்லையா, நம்ம அவங்களாம் நல்லா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட், எல்லாருமே அவங்க பாட்டை ப்ளே பண்ணாங்க. பும்ரா செமையா ஓடி வந்து பிடிச்சாரு. எல்லாமே அவங்க பாட்டு கரெக்டா ப்ளே பண்ணாங்க. தேவை இல்ல. ஐ மீன் வி ஹாவ் குட் பிளேயர்ஸ், வை எக்ஸாஸ்ட் தெம். ரிஷப் பண்ட் ஒரு கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு லாங் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. Correct. செம்ம கம்பேக் கொடுத்திருக்காரு. Correct. சோ ரிஷப் பண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரிஷப் பண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்குலாம் அப்படியே இன்ஸ்பைரிங்கா இருந்தது. லைக் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே எல்லாரும் அப்செட் ஆயிட்டு உட்கார்ந்துடுறோம். ஆனா இவர் வந்து எவ்வளோ பெரிய ஆல்மோஸ்ட் டெத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை பார்த்தவங்களாம் நிஜமா இன்ஸ்பயர் ஆனோம். இதே மாதிரி நம்மளும் ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்ல. இப்போ நீ செத்து போற லெவல் போனா யூ கேன் ஆல் கம் பேக். இட்ஸ் ஆல் ஜஸ்ட் நம்ம மைண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்ட் ப்ரூஃபா இருந்துச்சு. இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான மெசேஜா இருந்துச்சு அது. ஸோ வெரி ஹாப்பி த டீம் இந்தியா இன்வால்வ்ட் ஹிம் அண்ட் ஹி ப்ரூவ்ட் ஹிஸ் வொர்த்.